கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இன்றைய நாளிலும் காஸ்பல் பவர் என்ற சேனல் மூலமாக ஒரு சிறிய செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். காஸ்பல் பவர் என்று சொல்லும் பொழுதே அந்த சுவிசேஷத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். வேதத்தில் ஒரே ஒரு செய்தி தான் இருக்கு. அநேகரிடத்தில் கேட்கும் பொழுது வேதத்தில் உள்ள முக்கியமான செய்தி அல்லது ஒரே ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் பலவிதமான பதில்களை சொல்லுவார்கள். காரணம் என்ன? இந்த நாளிலே நாம் கிறிஸ்தவத்தில் மிகவும் குழம்பி போயிருக்கிற ஒரு காலம். பலவிதமான செய்திகள் உண்டு, ஏராளமான செய்திகள் உண்டு. ஆனால் வேதத்தில் உள்ள ஒரே செய்தி இன்றைக்கு இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? ரோமர் 1:15 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஆங்கிலத்தில் இன்னும் அழகாக, I am not ashamed of the gospel because it is the power of God. It is the power of God for the salvation of many. ஏராளமான மக்களுக்கு அல்லது அனைத்து மக்களுக்கும் வல்லமையை கொடுக்கிற, தேவ வல்லமையை கொடுக்கிற இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை குறித்து நான் வெட்கப்படவே மாட்டேன். அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, ரோமாபுரியா இருந்தாலும் சரி, கிரேக்கர்களாக இருந்தாலும் சரி, மூடர்களாக இருந்தாலும் சரி, நான் வெட்கப்பட போவதில்லை. காரணம் என்ன? இது தேவ வல்லமை நிறைந்தது. இந்த வேத புத்தகம் முழுவதும் ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறது என்றால் அது இந்த சுவிசேஷ செய்தி தான், ஒரு நற்செய்தி தான். இந்த சுவிசேஷம் உலகத்தையே மாற்றி போட்டது, ராஜாக்களை மாற்றி போட்டது, பெரிய பெரிய வித்துவான்களை மாற்றி போட்டது. இங்கிலாந்து தேசத்திலே முதலாம் கிங் சார்ல்ஸ் என்பவருடைய மனம் மாறினதினாலே அவர் இந்த வேத புத்தகத்தை மொழி பெயர்ப்பதற்காக 47 பேரை வைத்து மொழிபெயர்த்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், இன்றைக்கும் உலகத்திலே அதிகமாக வாசிக்கப்படுகிற ஒரு வேத புத்தகம். அதை போல ஏராளமான மக்களை இந்த சுவிசேஷம் மாற்றி போட்டது, வித்தியாசமாக்கி விட்டது, அவர்களுடைய வாழ்க்கையை அடியோடு மாற்றி திருப்பி விட்டது. அதுதான் born again, மறுபடியும் பிறக்கும் அனுபவம். மறுபடியும் பிறக்கும் அனுபவத்தை பெற்றவர்கள் உலகத்தை தலைகீழாக மாற்றுகிறவர்கள். they that come to the world upside down என்று சொல்கிறார்கள். தலைகீழாக மாற்றுகிறார்கள் என்றால் மாற்றி போடுகிறார்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷம் இன்றைக்கு பிரசங்கிக்கப்படவில்லை. அநேக புல்பிட்டில் இன்றைக்கு இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படவில்லை. பலவிதமான செய்திகள் உண்டு, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்ற செய்திகள் உண்டு. ஆனால் முக்கியமான இந்த செய்தியை நாம் விட்டுவிட்டோம். பிரியமானவர்களே, வேதத்திலே 66 புத்தகங்கள், 1189 அதிகாரங்கள், 31,102 வசனங்கள், 40 ஆக்கியோன்கள் 4000 வருஷமாக விதவிதமான காலங்களிலே எழுதி வைத்தது ஒரே ஒரு செய்தி. ஏன்னா ஆச்சரியமா இருக்கு பாருங்க, எவ்வளவு ஆச்சரியம் இது! இந்த செய்தி உலகத்தை மாற்றியது, ராஜாக்களை மாற்றியது, பெரிய வித்வான்களை மாற்றியது. ராஜஸ்தான் மாநிலத்திலே புஷ்கர் என்று ஒரு இடம் உண்டு. அது ஒரு பெரிய வழிபாட்டு தலம். ராஜஸ்தான் மாநிலத்திலே திருப்பதி போல ஒரு பெரிய வழிபாட்டு தலம். அதிலே தலைமை பூசாரியாக இருந்தவர் சோகன்லால், பண்டிட் சோகன்லால். அவருடைய மகன் பண்டிட் தர்ம் பிரகாஷ். அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய தனவான், அதிகம் படித்தவர், ஒரு நல்ல சினிமா நடிகர் கூட. இந்திரா காந்தியின் காலத்திலே ராஜஸ்தானிலே முதலமைச்சராக வருவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் காங்கிரஸ் கட்சியிலே. அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே எல்லாவற்றையும் விட்டு விட்டார். சினிமாவை விட்டார், பணம் சம்பாதிக்கிற காரியத்தை விட்டார். இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதி போட்டு விட்டார். நான் இந்த காங்கிரஸ் கமிட்டியிலே இருந்து ராஜினாமா செய்கிறேன் என்று கடிதம் எழுதி போட்டு விட்டார். இந்திரா காந்தி அம்மையார் அவரை நேரடியாக கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு போகும் பொழுது, ஏன் இப்படி நீ ஒரு காரியத்தை செய்தா என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், நான்
கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன், இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்கு அடிமை, நான் வேறு எந்த காரியத்திலும் ஈடுபட மாட்டேன், என்னுடைய வேலை கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கிப்பதே, என்னுடைய வேலை இனிமேல் கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவதே என்று சொன்னார். இந்திரா காந்தி அம்மையார் அந்த ராஜினாமா கடிதத்தை கிழித்து போட்டு, மதியினனே, நீ கிறிஸ்தவனாக இருப்பதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நன்றாக கிறிஸ்தவனாக இரு, எங்கு வேண்டுமானாலும் போய் நீ கிறிஸ்துவை பற்றி சொல், அதை பற்றி பிரச்சனையே இல்லை, ஆனா நீ காங்கிரஸ் கமிட்டியிலே இருக்க வேண்டும், உன்னை போல ஆள் எனக்கு வேண்டும். ஆனால் இவர் கண்டிப்பாக மறுத்து அதையெல்லாம் திறந்து விட்டார். ஒரு மனிதனை சுவிசேஷம் எப்படி மாற்றுகிறது பாருங்க, எவ்வளவு அதிகமாக மாற்றுகிறது. அவர் உலகமெங்கும் சென்று இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரே தவிர எங்கேயும் பணம் கேட்டு யாரையும் தொந்தரவு பண்ணவில்லை. யாரிடத்திலும் கர்த்தர் அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார் என்று சொல்லி காணிக்கை கொடுங்கள் என்று கேட்கவே இல்லை. சமீபத்தில் தான் மரித்து போனார். சுவிசேஷம் அற்புதம் செய்யும். சுவிசேஷம் இன்றைக்கு அநேகரும் கூட தம்முடைய நெருக்கமான சூழ்நிலையிலே பலவிதமான கூட்டங்களுக்கு நம்ம செல்லுகிறோம். நெருக்கம், பாடுகள், பலவித கஷ்டங்கள். ஆனா போகிற இடத்துல அற்புதம் என்று சொல்லி உங்க பணத்தை பிடுங்கிறார்களே தவிர உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கல. உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை, உங்களுக்கு சுவிசேஷம் தேவை. உங்க வாழ்க்கையில திருமணம் நடக்கவில்லை, ஐயோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வயசு ஏறிக்கொண்டே போகிறது, திருமணம் நடக்கல, ஜெப கூட்டத்திற்கு போக வேண்டாம். உங்களுக்கு தேவை சுவிசேஷம். எத்தனை ஜெப கூட்டத்திற்கு போய் வந்து விட்டீர்கள், எவ்வளவாக பலவிதமான ஜெபங்களை ஏறெடுக்க யாரிடமோ சொல்லிவிட்டீர்கள். உங்களுக்கு தேவை சுவிசேஷம். சுவிசேஷம் வல்லமை உள்ளது. சுவிசேஷம் உங்களை மாற்றும், உங்களை ஆசீர்வதிக்கும். பாருங்க, வேத புத்தகத்துல முதல் 5 புத்தகத்தை சட்ட புத்தகம் என்று சொல்லுவாங்க. தோரா அல்லது கிரேக்க பதத்தில் பெனடியூக் என்று சொல்வார்கள். 5 புத்தகங்கள், 600க்கும் மேற்பட்ட சட்டங்கள் அதுல உண்டு. அதுக்கப்புறமாக சரித்திர புஸ்தகம், ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ், அதுக்கப்புறமாக பாடல் புத்தகங்கள், பொய்டிக்கல் புக்ஸ், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னதப்பாடு, இவையெல்லாம் பொய்டிக்கல் புக்ஸ். அதுக்கப்புறமாக தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், அப்புறமாக சுவிசேஷ புத்தகங்கள் 4, அப்புறமாக அப்போஸ்தல நடபடிகள், சபை சரித்திரம், பின்வரும் காலங்கள், பின்வரும் புத்தகங்கள், சபை எப்படி நடத்த வேண்டும், எப்படி சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற நிருபங்கள், கடைசியாக எஸ்கட்டாலஜி, கடைசி கால சம்பவங்கள். பாருங்க, அத்தனையும் ஒரே செய்தி தான் சொல்லுகிறது. ஒரே செய்தி. என்ன செய்தி? ஒரே செய்தி. தேவன் உங்களையும் என்னையும், மனிதர்களை செவ்வையாய் படைத்தார், செவ்வையாய் படைத்தார். ஆனா மனிதன் தேவனை விட்டு விலகி சென்று விட்டான். நீங்களும் கூட, நானும் கூட. வேதம் என்ன சொல்கிறது? எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஆனால் ஆங்கிலத்தில் all have sinned and come short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையிலிருந்து குறைக்கப்பட்டார்கள். எல்லா மனிதர்களும் இன்னும் தேவ மகிமையை சுமந்தவர்களாகவே செல்கிறார். அவர்கள் எந்த மதத்தினராக இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம், எந்த சமூகத்தினராக, அவர்கள் தேவ பிரசன்னத்தை, தேவ குளோரியை சுமந்து கொண்டவர்களாக போகிறார்கள். ஆனால் அதிலே ஒரு பிரச்சனை என்ன? அவர்கள் குறைந்து காணப்படுகிறார்கள். தேவ பிரசன்னம் குறைவு, தேவ குளோரி குறைவு. அதை தேவன் மீண்டும் இணைப்பதற்காகத்தான் இந்த சுவிசேஷம். மறுபடியும் நம்மை அவரோடு இணைப்பதற்காக தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய சந்தர்ப்பம் சுவிசேஷம். ஆகையினாலே இன்றைக்கு அதிகமாக பிரசங்கிக்கப்படாத இந்த ஒரு வார்த்தையை அன்று எங்கு பார்த்தாலும் பிரசங்கித்தார்கள். எங்கே போனாலும் சுவிசேஷ கூட்டம் என்றுதான் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, எல்லாம் அற்புத பெருவிழா, உபவாச பெருவிழா, தெய்வீக சுகமளிக்கும் கூட்டங்கள். காஸ்பல் மீட்டிங் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. எங்கேயாவது யாராவது சுவிசேஷம் சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. வேதத்தில் உள்ள ஒரே செய்தி சுவிசேஷம். ஆனா ஏன் அதை சொல்ல மாட்டேன்றாங்க? காரணம், சுவிசேஷம் நம்மை வரையறுக்கும்.
சுவிசேஷம் நம்மை பிளக்கும், சுவிசேஷம் நம்மை ஆண்டவரிடத்தில் மண்டியிடச் செய்யும், காணிக்கை கொடுக்க சொல்லாது. ஆகையினால தான் இன்றைக்கு காணிக்க கொடுக்கிற செய்தியாகவே நமக்கு இருக்குது. எல்லாரும் காணிக்க தான். காணிக்க கொடுத்து சோர்ந்து போன குடும்பங்கள் ஏராளம் ஏராளம். எங்கெங்கேயோ காணிக்கையை கொடுத்து ஜெபம் எனக்கு பண்ணுங்க என்று சொல்லி சோர்ந்து போய் கடவுளே வேண்டாம் என்று சொன்னவர்கள் ஏராளம் ஏராளம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அழகான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அருமையானவர்களே, வேதத்தில் உள்ள ஒரே ஒரு செய்தி சுவிசேஷம். God so loved the world. தேவன் இந்த உலகத்தின் மக்களை மிகவும் அதிகமாக நேசித்தார். உங்களை தான், என்ன தான், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் தான், எல்லாரையும் மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். பாருங்க, உங்களை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார். That he gave his only begotten son. உங்களை நேசித்ததுனால, என்னை நேசித்ததுனால, இந்த உலக மக்கள் அத்தனை பேரையும் நேசித்ததுனால தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். என்ன சந்தோஷமான செய்தி தெரியுமா? நமக்காக அவரையே தந்தருளினவர் மற்றவைகளை கொடாதிருப்பது எப்படி? அப்போ நம்ம மற்றவைகளை தேடுகிறோம், இயேசுவை தேடவில்லை. இன்றைக்கு இயேசுவை தேடுகிறவர்கள் வெகு குறைவு. மற்றவைகளை தேடி ஓடுகிறோம். ஏதாவது கிடைக்காதா, ஏதாவது பலன் உண்டா, ஏதாவது எனக்கு ஜெபத்திற்கு பலன் கிடைக்காதா என்று ஓடுகிறோம். ஆனால் முக்கியமான செய்தியை விட்டுவிட்டோம். நமக்கு ஜீவன் கொடுக்கும்படியாக, நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை ஒப்பு கொடுத்தார். இனிமேதான் ரொம்ப சந்தோஷம். That whosoever believes in him should not perish but have everlasting life. யார் யார் அல்லது யார் ஒருவர், இன்றைக்கு நமக்கு வித்தியாசமா பார்க்கிற மக்களை, யார் ஒருவர் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் தேவன் அன்போடு நேசிக்கிறார். யார் ஒருவர் அன்றைக்கு அந்த தர்ம் பிரகாஷ் ஒரு கிறிஸ்தவத்தை நாடாத ஒரு தீவிர அந்நிய கடவுளை வழிபடுகிறவராக இருந்தார். அவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தார், உலகத்தை கலக்குகிறவராக மாறினார். இன்டர்நெட்டிலே அவருடைய சரித்திரம் இருக்கிறது. ட்ரைஸ்ட் வித் கிரைஸ்ட் என்ற புக்கும் எழுதியிருக்கிற அவருடைய சுயசரிதை, அதை வாசித்து பாருங்கள். தர்ம் பிரகாஷ், பண்டிட் தர்ம் பிரகாஷ், அவருடைய சரித்திரம் நம்மை உற்சாகப்படுத்தும். பிரியமானவர்களே, whosoever believes in him, யார் நீங்க இன்றைக்கு இந்த நேரத்தில் அவரை விசுவாசிக்கும் பொழுது பெரிய காரியம் ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லையே. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது you will not perish but have everlasting life. எவ்வளவு சந்தோஷமான காரியம் பாருங்க. நாம அழிந்து போக மாட்டோம். இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்கள் எல்லாரும் அழிவுக்கு நேராக போகிறார்கள் என்று உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை பெறுவார்கள், அவரோடு ஐக்கியப்படுவார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். அவருடைய நீதி என்றால் என்ன? ரைச்சியஸ்னஸ் என்று சொன்னால் ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக ரைட் ஸ்டாண்டிங், சரியாக நிற்க ஒரே ஒரு தகுதி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். ஆசீர்வாதங்களை நாடி ஓடி களைத்து போய்விட்டீர்கள், சலித்து போய்விட்டீர்கள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார், உண்மையாக கொடுப்பார். எப்படி? அவரை விசுவாசிக்கும் பொழுது இந்த சுவிசேஷத்தை, இந்த வேத புத்தகத்தில் சொல்லி இருக்கிற ஒரு செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு முறை, அடுத்த முறை காஸ்பல் பவர் மூலமாக உங்களை சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.